அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அன்பானவர்களே, நாமெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திலே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை புகழுக்குரிய வாழ்க்கை. புகழுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். புகழாகவே பிறந்து புகழாகவே வாழ்ந்து அவர்கள் மரணித்ததற்கு பிறகும் கூட இன்றைக்கு வரைக்கும் 1500 வருடங்கள் ஆகிறது. இன்றைக்கு வரைக்கும் நாம் அவர்களுடைய புகழை பற்றி, அந்த புகழுக்குரிய வாழ்க்கையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, பொதுவாக ஒரு மனிதரை தூரத்தில் உள்ளவர்கள் புகழுவார்கள். ஆக நல்ல மனிதரப்பா என்பதாக புகழுவார்கள். காரணம், அவர்களுடைய நடத்தையை பற்றி அவ்வளவா தெரியாது. உள்ள பார்த்தால் மனைவியிடம் கெட்ட பெயர், அண்டை வீட்டாரிடம் கெட்ட பெயர், கொடுக்கல் வாங்கல் இடத்திலே சரிவர நடந்திருக்க மாட்டார். இது போன்ற கெட்ட பெயர்கள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும். அதுவெல்லாம் தெரியாமல் வெறுமனே வெளிரங்கத்தை வைத்து புகழுவார்கள், நல்ல மனிதர் என்பதாக புகழுவார்கள். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூரத்தில் உள்ளவர்கள் புகழவில்லை. மாறாக அருகாமையில் இருப்பவர்கள், கூட வாழ்ந்த மனைவிமார்கள், பணியாளர்கள், ஏன் எதிரிகள் கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசினார்கள். மனைவிமார்கள் சொல்லுகிறார்கள், அவர்களோடு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், ஒரு நாள் கூட எங்களை அடித்தது கிடையாது. ஒரு நாள் கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை அடித்தது கிடையாது, கடு சொற்களால் பேசியது கிடையாது, அதே போல கெட்ட வார்த்தைகளால் எங்களை திட்டியது கிடையாது என்பதாக இது யாரோ சொல்லுவதல்ல, மனைவிமார்கள் சொல்லக்கூடிய சான்றுகள் இவைகள் எல்லாம். அதே போல பணியாளர்களை பார்க்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், 10 ஆண்டு காலம் நான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதுமத் செய்தேன், பணியாளராக இருந்தேன், ஒரு நாள் கூட சி என்கிற வார்த்தை வந்ததே கிடையாது. ச என்பதாக சமயங்களில் நாம் அலட்டிக் கொள்வோம் அல்லவா, அது போன்ற வார்த்தை கூட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலே இருந்து வந்தது கிடையாது. தனக்கு கீழே, தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவர், அதாவது நாம் எது சொன்னாலும் அவர் கேட்டுக்கொள்வார், நாம் அடித்தால் அடி வாங்கிக் கொள்வார், நாம் எவ்வளவு கொட்டினாலும் கொட்டு வாங்கிக் கொள்வார் என்பதாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பணியாளர்களை கூட ஒரு நாளும் அடித்தது கிடையாது, கடு சொற்களால் பேசியது கிடையாது என்பதாக இதுவெல்லாம் பணியாளர்கள் சொல்லக்கூடிய சான்றுகள். எதிரிகளை பார்க்கிறோம். அமீன் என்கிற பட்டத்தை கொடுத்தார்கள், சாதிக் உண்மையாளர் என்கிற பட்டத்தை கொடுத்தார்கள். உண்மையாளர், நம்பிக்கைக்குரியவர் என்பதாகவெல்லாம் எதிரிகள் கொடுத்த பட்டங்கள் இவைகள் எல்லாம். கொஞ்சம் தள்ளி அழைத்து கொண்டு அந்த எதிரிகளிடத்தில் கேட்டார்கள், முஹம்மது பொய் சொல்லுவாரா, முஹம்மது பொய் சொல்லுவாரா என்பதாக கேட்டபோது அது எங்களுக்கு அனுபவம் இல்லை என்பதாக சொன்னார்கள். முஹம்மது பொய் சொல்லி நாங்கள் பார்த்ததே கிடையாது என்பதாக எதிரிகள் சொல்லக்கூடிய சான்றுகள் இவைகள் எல்லாம். இப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூரத்தில் உள்ளவர்கள் புகழவில்லை, மாறாக அருகாமையில் இருப்பவர்கள் புகழ்ந்தார்கள். கூட வாழ்ந்த மனைவிமார்கள் புகழ்ந்து பேசினார்கள், அதே போல பணியாளர்கள் புகழ்ந்து பேசினார்கள், ஏன் எதிரிகள் கூட புகழ்ந்து பேசினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்கும், எவ்வளவு புகழுக்குரிய வாழ்க்கையாக இருந்திருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட புகழுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாமும் பின்பற்றி அவர்களுடைய அந்த புகழை பாடி அவர்களோடு நாளை சுவனத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.